வந்துட்டோம் சார். ஸ்டூடெண்ட் எல்லாரும் பஸ்ல தான் சார் உட்காந்துருக்காங்க. நீங்க முதல்ல பஸ்ல ஏறுங்க. பஸ் உங்களை விட்டுற போகுது. என்ன மேடம் கலாய்ச்சிட்டு சிரிக்கிறீங்க? ஓ சாரி சார், ஸ்டூடெண்ட் முன்னாடி பஸ்ல ஏறிட்டாங்க, நீங்க வாங்க சார். சார் டூர் முடிச்சுட்டு போவாங்களையும் மேம் எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க, நடக்கல. ம் ஏய், காலேஜ்ல வந்து உனக்கு டிசி கொடுத்துருவேன், ஜாக்கிரதையா பேசு. உண்மையை சொன்னா இந்த சாருங்களே இப்படித்தான். போலாம், ரைட் ரைட். சுஜி, என் மச்சான் இன்னைக்கு தனியா உட்காந்துருக்கான். அதுவும் ஜோடியா போயிட்டு என்னைய விட்டுட்டு உட்கார மாட்டானே. சிவா பத்தி பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏய், ஏன் அப்படி பேசுற? நம்ம ஃப்ரெண்டுடி. ஏய், போட் ரைட் போனோம்ல கொடைக்கானல்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? மழை ரொம்ப பெய்யுதுன்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் ஜெனியை. என்னது, என் மச்சான் நான் அப்படி பண்ணணும்? சி வாய மூடு. ஃபர்ஸ்ட் அவன் டீ குடிக்கிறேன்னு தான் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் லவ் பண்றல அது இதுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஏதோ பண்ணிட்டான். இந்த எறும்பு மாடி ஈன்ட்டு வந்துட்டா. வந்து இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஏய் சுஜி, யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த பார்த்துக்கோடி ப்ளீஸ் டி. நம்ம ஃப்ரெண்டுடி ரெண்டு பேருமே. சி வாய மூடு. உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும். இது வரைக்கும் உன்கிட்ட சொன்னா ஃபர்ஸ்ட்டு. யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துட்டேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக மட்டும் வா. ஃபர்ஸ்ட்டு சிவா கிட்ட கொஞ்சம் நல்ல அட்வைஸாக எடுத்து சொல்லு, சரியா? பொறுக்கி மாதிரி சுத்தம் வேணான்னு சொல்லு. எனக்கு என்னமோ அவன் வர வர பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. ஏய் சேச்சா, நம்ம ஃப்ரெண்டுடி, அப்படிலாம் இருக்க மாட்டா. கம்முனடி. காக்கா, டூர் ரொம்ப மிஸ் பண்றோம்ல. ஜெனி போயிட்டு மலையில மாட்டிக்கிட்டனால தான் ரிமைனிங் பிளேஸ்லாம் சுத்தி பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு டிரைவர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளும் போட் ரைட் போயிருக்கலாம். சாரி ராதிகா, என்னால தானே. ஏய் ஜெனி, சாரி டி. உன் காதுல விழுந்துச்சா? நான் அப்படி சொல்லல, உன்னால தானே சொல்லல. போட் ரைட் போயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சாரி டி. கொஞ்சம் வாய முடிக்க அமைதியா வந்திருக்கலாம் ராதிகா. சிவா, சிவா. பா சாமி, என்ன வேணும்? எதுக்கு நொய் நொய் நொயின்ட்டு வர? ஏன் சிவா அப்படி பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே இறங்கிடுவோம் சிவா. ப்ளீஸ் சிவா, அப்படிலாம் பேசாத. எனக்கு வேற பயமா இருக்கு சிவா. ஆக்சுவலா இப்போ உனக்கு என்ன பயம்? என்ன பண்ண நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. சிவா, ஒண்ணும் பண்ணல. நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க இப்படி? நீ ஒண்ணுமே பண்ணல நிஜமாலுமே. ஏய், எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ அழுகாம இரு. டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? உன் மேல எனக்கு அனுபவம் வரணுமா? இப்போ நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? சத்தியமா நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லாத சிவா. எச்சிப்போ, டென்ஷன் பண்ணிக்கிட்டு கருமம். தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். வேற ஏதாவது பேசினா பரவாயில்ல. நீ எப்படி பேசினா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சிவா. சிவா, சிவா இங்க பாரு சிவா. ஏய் ஜெனி, செவினி காணா பேர் மூடிட்டு உட்காரடி. எதுக்கு சும்மா சிவா சிவான்னு இருக்க? எல்லாரும் பாக்குறான்னு பாக்குறேன். அப்படிதான் உனக்கு மரியாதை. இங்க உட்காரட்டா இல்ல நான் பின்னாடி போய் உட்காரட்டா? ஐயோ, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இவன் ஏன் இப்படி ட்ரீட் பண்றான்? இவனை நம்பி தானே நான் எல்லாமே பண்ணுனேன். நான் யார்கிட்ட போயிட்டு சொல்லுவேன்? சுஜி என் ஃப்ரெண்டு, அவ என் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கா. நான் அவகிட்ட எப்படி பேசுவேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, பயமா இருக்கே. காலேஜ் வேற முடிய போகுதே. இவன் ஏன் இப்படி பேசுறான்? இவங்க அம்மா அதுக்கு மேல இருப்பாங்களே. நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், குடும்பத்தோட தற்கொலை தானே பண்ணிக்குவாங்க. டியர் ஸ்டூடெண்ட், காலேஜ் வரப்போகுது. எல்லாரும் இறங்க ரெடியாக இருங்க. அது மட்டும் இல்லை, காலேஜ் இனிமேல் லீவு தான். எக்ஸாமுக்கு மட்டும் வந்தால் போதும். கரெக்டாக 7 எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் இயர் கம்ப்ளீட்டட். ஓகே, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து மார்க் ஷீட் வாங்கிட்டு போனால் போதும். ஓகே, காலேஜ் ஓவர்ப்பா. கார்த்திக், எனக்கு என்னவோ நான் எப்போதும் நிதானமாக இருப்பேன். ஆனாலும் இந்த காலேஜ் 3 வருஷம் முடிய போகுதுன்னு தெரியும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கார்த்திக். மிஸ் யூ கார்த்திக். ஏய் சுஜி, இங்கே பாரு. உன் வீடு என் வீடும் பக்கத்தில் தான். எங்கள் அப்பா மொட்டை மாட்டேனை ஏமாற்றிட்டு உடனே உன்னை பார்த்துருவேன். நீ இருமுனா மட்டும் போதும். சிவா, 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 என்னோட காலேஜ்லாம் முடியுதா சிவா? நான் உண்மையை உன்னை எப்படி பார்ப்பேன் சிவா? எங்கே வரலான்னு நீ சொன்னீங்கன்னா நாங்கள் வரவே சிவா. எதுக்கு? எங்கே வர? எதுக்கு வர? அங்கேயும் வந்து சிவா சிவான்னு உயிரை வாங்குவா. கொஞ்சம் தயவு செஞ்சு வரியா? நான் சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு. கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது ஜெனி. ப்ளீஸ் ஜெனி. ஏய் ஜெனி, ஏமா அழுகுற? ஷோ. ஓ
எல்லாரும் அழுகுறீங்களா? இங்கே பாருங்க கண்ணா, நம்ம ஒரு காலேஜில் படித்தா அடுத்த கட்டத்துக்கு போய் தானே ஆகணும். காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போங்க, அப்புறமேட்டுக்கு நல்லா சம்பாதிங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நம்மளோட காலேஜுக்கு பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் காண்டாக்டில் இருங்க, அப்பப்போ பேசுங்க. ஓகே, முன்னாடியே ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸாமுக்கு மட்டும் வந்தால் போதும், இன்னையோட காலேஜ் ஓவர். ஓகே, அது மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு சூப்பர்வைசர் மாறி மாறி வருவாங்க. நான் மேபி இன்னையோட கடைசின்னு நினைக்கிறேன் உங்களை பார்க்குறது. ஓகேவா? எக்ஸாம் டைம் டேபிள் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மார்க் ஷீட் எப்போ வாங்க வரணும், டிசி எப்போ வாங்க வரணும்ட்டு குரூப்பில் எல்லா ஸ்டாஃபும் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? மிஸ்ஸி ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட், எல்லாரும் அழுகாமல் பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா. ஓகேவா? பாய். மச்சான் கார்த்திக் பாய்டா, ஃபோன் பண்ண அப்பப்போ. ஓகே பாய். டேய் மச்சான், என்னடா ஃபீலிங்ஸே இல்லாமல் போகிற மச்சான்? டேய் மச்சான். சி, அவன் போனால் போயிட்டு போகிறான், நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, அவன் நான் தான் சொன்னல, மாறிக்கிட்டே வரான்ட்டு அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்டா, பணக்கார புத்தியை போட்டு கட்டுற மாதிரி. சுஜி ப்ளீஸ் சுஜி, நம்ம ஃப்ரெண்ட் அப்படிலாம் பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகிடும். கார்த்திக் அவனே உன்னை தூக்கி போட்டு போகிறான், நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்கிறத நம்ப மாட்டியா? நான் உனக்கு கெட்டதை தான் சொல்லுவேனா? கார்த்திக் இங்கே பாரு, உனக்கு ஒன்றுனா துடிக்கிறது நானாக தான் இருப்பேன், சரியா? அவனுக்காக என்ன வந்து தூக்கி போடாத கார்த்திக். ஏய் சுஜிமா, சுஜி அப்பெல்லாம் இல்லை சுஜி, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஃப்ரெண்டு ஒரு படி மேலேனாலும் நீ அதுக்கும் மேலே தான். ஓகேவா? எனக்கு புரியுது, அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியுமா? ஜெனியும் வேறு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறா, என்னன்னு தெரில. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம், ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம். ஓகே, பத்திரமா வீட்டுக்கு போ. பாய். அடடி என் தங்கமே, தங்க பிள்ளை ஜெனி, எப்ப வந்த? அம்மா. என்னம்மா ஜெனி, என்ன ஏன் அழுகுற? அம்மா என்னம்மா? ஜெனி, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத, நமக்குள்ள இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணிக்கலாம். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, என்னையோட காலேஜ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்க முடியாதா, அது கஷ்டமா இருக்குமா? ஐயோ என்ன, சுஜி வீடு இங்கே இருக்குது, கார்த்திக் வீடு வீட்டு பின்னாடி இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிறீங்க, இதுக்கு போய் அழுகலாமா? அழுகக்கூடாது சாமி, நானே சுஜி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நீ போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, அம்மா உனக்கு காப்பி போட்டு வைக்கிறேன். போ சாமி போ. இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு எதையும் தாங்கிக்கிற சக்தியே கிடையாது. போ. ஏய் அம்மா, என்ன கனமா கிடக்குது, ஈர துணியா நினச்சிட்டு வச்சிருப்பாளாட்டுக்கு உள்ள. புள்ள ரொம்ப அழுத்து போய் வந்திருப்பா, டயர்டா. சீக்கிரம் போய் சோறு ஊட்டணும் பிள்ளைக்கு. நரஞ்சேனி வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. தப்பு நம்ம மேலதான் இல்ல, தப்பு பண்ணியிருக்க கூடாது. அவன் யாரோ மாதிரி போறான், நம்ம மட்டும் ஏன் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணோம்? ஆனா ஃபீல் பண்ணாம இருக்க முடியலையே. என் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இப்படி ஒரு ப்ராப்ளம், அவன் மட்டும் எதுவும் பண்ணலையா என்ன? சத்தம் போட்டு கூட அழ முடியல, அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்களே. ஜெனிக்கு கால் பண்ணி சாப்பிட்டாலாம் என்ன பண்ணுறான்னு கேட்கணும், மனசே கேட்க மாட்டேங்குது. சே, என்ன இருந்தாலும் தப்பு தப்பு தான், இருந்தாலும் நம்ம ஆறுதலாக இல்லாமல் வேற யாரும் இருக்க போகிறா? அவனே வந்து பேசணும், நம்ம பேசக்கூடாது. ஃபோன் எடுக்காமல் என்ன தான் பண்ணுறாளோ, ட்ரை பண்ணுவோம். மனசே ஒரு மாதிரி இருக்கு, கடவுளே நான் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலையே. ஹலோ. ஏய் ஜெனி, ஜெனி என்ன பண்ணுற? சுஜி, நான் சும்மா தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துருக்கேன், இன்னும் சாப்பிடல. அதே ஞாபகமாக இருக்குடி, ஆனால் அவனை நினச்சி எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, என் மேலே தான் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது, தப்பு பண்ணிட்டமேனு அருவருப்பாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரிலடி. நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன், நீ மனசை போட்டு எதையும் குழப்பிக்காத, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து கண்ணு மூடி நல்லா தூங்கு, எல்லாத்தையும் மறந்துடு. காலையில் வந்து நான் பார்க்குறேன் உன்னை. ஓகே? ஓகே சுஜி. எப்படி சுஜி மறக்க முடியும்? மறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சுஜி. ஓகேடி, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுடி, என்னால் நீயும் கஷ்டப்பட்ட ரொம்ப. நான் கண்ண மூடி நீ சொன்ன மாதிரி தூங்குறேன், காலையில் என்னை வந்து பாரு என்ன? ஓகே பாய்டி. ஆயிரம் தான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தான் இல்லை. நேற்று வரைக்கும் என் கூட ஃபீலிங்ஸ் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கல. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்குறான். ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. சிவா, இனிமேல் நான் உன்னை நினச்சி ஃபீல் பண்ண போகிறதில்ல, ஆனால் நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவேன். சுஜி என் ஃப்ரெண்டு, அவருக்கா எனக்கு போதும். போடா. ஜெனி அம்மா, காஃபியை சூடாக குடிமா, அம்மா உனக்கு மேகி செஞ்சு கொண்டு வரேன் என்ன? ஏய் தங்க பிள்ளை சிரிக்குது, ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம்மா, சுஜி கால் பண்ணா. அம்மா என் கூடயே இருக்கியாம்மா?
தங்கமயிலு, அம்மாவை கூட தான் தூங்க போகிறேன். அம்மா போயிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் செஞ்சுட்டு வரேன்டி. இல்லைனா பட்னியாக படுத்துக்குவில்ல. போய் அம்மா மேகியை மட்டும் 10 நிமிஷத்தில் செஞ்சு கொண்டு வரேன், சரியா? அம்மா, ஐ லவ் யூம்மா. ஐயோ என் தங்க பிள்ளை, என்னாச்சு? அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பரிசு கொடுக்குற? சரி தங்கம், அம்மா போயிட்டு மேகி கொண்டுட்டு வரேன், உட்காரு. சீக்கிரம் அம்மா. சரி சரி, நீ உட்கார் உட்கார் உட்கார், கால் வலிக்க போகுது. இந்த காஃபி. என் மேலே அம்மா இவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதை விட என் மேலே அப்பா பிரியமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் என்ன சிவா? என்னை தொட்டு என் கூட ஃபீலிங்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டவன் இன்னைக்கு என்னை கண்டுக்காமல் இருக்கானா? அவன் எனக்கு தேவையே இல்லை, அவனை நான் நினைக்கவே மாட்டேன் இனிமே. இவங்க எல்லாரும் எனக்கு போதும். இவங்க எல்லாரையும் நான் ஏமாற்ற விரும்பல சிவா. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சியை முடிச்சிடாத. இவங்க எல்லாருமே எனக்கு போதும்.